அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுபமஸ்து. பாருங்க, இந்த மாதிரி பேசாம உட்கார்ந்து இருக்கிறதுக்காக நான் வரல. என் நேரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. எதுக்கு இப்ப நீங்க வர சொன்னீங்க? இவ்ளோ தூரம் வந்துட்டு உங்க அண்ணாவை ஏன் பார்க்கல? கடவுளையாவது வந்து பார்க்கலாம்ல. ரெசிப்ட் வாங்கி ஆசீர்வாதம் வாங்குறதுல எனக்கு பிடிக்காது. அவர் தான் சொல்லி விட்டு இருந்தா சொல்லிட்டு கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். அழிஞ்சு போற மடங்கள் எல்லாம் வாங்கிட்டு அதை திரும்ப விற்கும் போது லாபம் வச்சு விற்க கூடாதுன்னு சொன்னாரு. உங்க ஜாதகத்துக்கு பூமி வியாபாரம் சரியா வராதான். இங்க பாருங்க, நான் அதிக விலைக்கு இந்த மனைகளை எல்லாம் விற்கிறதுனாலதான் பட்டாளியில பசி பட்டினி இல்லாம இருக்காங்க. அங்க வேலை செய்றவங்களோட பரம்பரையும் இவ்வளவு நாள் பொழைச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. உழைச்சு சாப்பிடுறதுதான் உடம்புல ஒட்டும். அதான் என் பாலிசி. எல்லாரும் பசியாறணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். கேட்டல்ல, கடவுளுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் இவன் செய்வான். உள்ள இருக்கிற இவன் அண்ணன்ட்ட இவனுக்கு சேர்த்து வேண்டிக்க சொல்லு. ஆண்டவா கடவுளே நாராயணா.